அவர்கள் சீர்காழியில் அவர் மாமனார் வீட்டுக்கு போனார். அங்கே போய் நல்லா விருந்து சாப்பிட்டு மக்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வாக்கிங் போகிறார், நடபாதை மேற்கொள்கிறார் சீர்காழியில். அங்கே போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறாரு. டீ கடையை பார்த்தேலியில் செல்வந்தரில் அங்கே டீ கடை அடிமை பள்ளு சாமிக்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்கிறேன், கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தால் தானே புரிஞ்சுக்கிறது. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். ஏதோ டெல்லியில் பயமாட்டு இருக்குது ஸ்டாலின். திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். தம்பி இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு. தம்பி கொடியை கொஞ்சம் கீழே இருக்கு. ராஜா பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரு தெய்வங்களை வணங்கி தியாகராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவார் திரு டி நகர் பி சத்யா அவர்களே, முன்னாள் எம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களே, மற்றும் கோட்டையில் எங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, வரையதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, வட்ட கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர் உடன்பிறர்களே, அனைவருக்கும் என்னுடைய முகக்கண் நடிகலந்த வணக்கம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் சீர்காழியில் அவர் மாமனார் வீட்டுக்கு போனார். உண்மையினால மாமனார் வீடு அங்கதான். அங்கே போய் நல்லா விருந்து சாப்பிட்டு மக்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வாக்கிங் போறார், நடபாதை மேற்கொள்றார் சீர்காழியில். அங்கே போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாரு. டீ கடையை பார்த்தேலியில் செல்வந்தரில் அங்கே டீ கடையில் போய் டீ குடிச்சார் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இதனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? அவர் டீ குடிக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? அந்த டீ கடைக்காரனுக்கு அவர் கொடுத்த டீ பணம் வேஸ்ட், அது அவருக்கு இழந்து போனதான் மிச்சம். அப்போ அங்கே வந்து அந்த சீர்காழியில் அவர் பேசுகிறார், ஏதோ என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார். இன்றைய தினம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தல் நடக்கிற காலத்தில் பாராளுமன்ற தொகுதி மறுவரை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு ஸ்டாலின் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, இதை பற்றி பேசு. இது நாடு முழுவதும் இருக்கின்றது. நாடாளுமன்ற பாராளுமன்ற தொகுதி வரைமுறை இந்தியா முழுவதும் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஏற்கனவே மத்தியில் இருக்கிற அமைச்சர், மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. இந்த நாடாளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. வேற ஒன்னும் பேசுறதுக்கு வழி இல்லை. நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதனால மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றத்தை தொகுதி வரைமுறை பற்றி பேசுறாரு. இந்த இப்ப நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல், அதை பத்தி பேசையா.
நடக்காத நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அதனால என்ன பயன்? ஆக எப்படியாவது காலத்தை ஓட்டணும். தேர்தல் வரைக்கும் எப்படியாவது அதிமுக இது அவதூறு பிரச்சாரம் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமியை அவதூறா பேசணும். அதுக்காக இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஒரு கருத்து சொல்றாரு. அந்த சீர்காழியில் அதிக திட்டங்களை ஸ்டாலின் நிறைவேற்றிருக்கிறான். உண்மையா? இந்த தியாகராஜன் அவர் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன கொண்டாந்தாரு? அதோட முத்தான திட்டங்கள் நிறைய நிறைவேற்றியுள்ளாராம். நிறைவேற்றிருக்காரா? அவர் சொன்ன மாதிரி முத்தான திட்டம் கஞ்சா வைக்கிற திட்டம். அது அருமையா வித்துக்கிட்டு இருக்குது. வேற எந்த ஒரு புதிய திட்டமும் இந்த ஆட்சியில சென்னை மாநகர மக்களுக்கு கிடைக்கல. குறிப்பா தியாகராஜர் நகர் தொகுதி கிடைக்கல. உண்மைதானே? அப்புறம் சொல்றார் அடிமை பழனிசாமிங்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்ற? கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒண்ணுமே நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? தொண்டை போனதான் மிச்சம். கத்தி கத்தி தொண்டை போனதான் மிச்சம். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்க வேணும். இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வாயா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சியில இதை செய்யல அப்படின்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு மத்தியில இருக்கிறத பத்தி பேசுவதனால இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் உண்டா? அடிமைங்கிறார். அதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். நான் மட்டுமல்ல, எங்க தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. எங்களுடைய பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, அவருடைய அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாங்க யாருக்கு அஞ்ச மாட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் ஆதரிப்போம், வரவேற்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் யார் திட்டத்தை கொண்டு பாதிப்புக்குள்ளாகின்ற திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து முறியடிப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக எதவானாலும் அடமான வைக்க மாட்டோம். அடமான வைக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்தது. அப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் திரு கருணாநிதி உடன்பட்டு வரல. தொகுதி உடன்பாடு ஏற்படுறதுக்கு காலதாமதம் செஞ்சார். உடனே இது காங்கிரஸ் கட்சி என்னாச்சு? ரெய்டு விட்டாங்க. அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு நடக்குது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை கையெழுத்து போடுறார். இப்படி அடிமைத்தனமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பேசுவதற்கு தகுதி இருக்குதா அதிமுக பத்தி? நாங்க கூட்டணி அமைச்சோம். உன்னை போல 20 நாட்கள் அலையில அலைஞ்சு காங்கிரஸ்காரர் அவருடைய கருத்துக்கெல்லாம் சொல்லி, திமுக அவர் கருத்துக்கெல்லாம் சொல்லி, 2 பேரும் வார்த்தை போர் முற்றி ஒரு வழியா 20 நாள் கழிச்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுங்க. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களா போய் போய் பார்த்து பார்த்து செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம். ஸ்டாலினை பார்த்து. அதிமுக அப்படி இல்லை. அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று அறிவிச்சோம். எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடினோம். 2 மணி நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது. தமிழ் கொடிக்கையில முடியும் பாட்டாளி மக்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடம் என்று 2 மணி நேரத்தில் முடிவு செய்து அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுகவுக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதாவுக்கு இத்தனை இடம், பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம் அப்படின்னு 2 மணி நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஒன்று கூடினோம். ஒன்று கூடி பரஸ்பரமாக உணர்வுபூர்வமாக அனைவரும் மனவிட்டு பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு நாம் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, யார் அடிமை இல்லை.
அதுக்கு பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு செட் வேகத்தில் வெளியிட்டோம். உன்னை போல 10 நாள் கழிச்சு நாங்கள் விடல. 10 அடுத்த நாளே கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து அடுத்த நாள் நாம தேர்தல் வாக்குறுதி அளித்தோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் தமிழகத்திலே நாம தான் வெளியிட்டோம். வெளியிட்டோம்ல. அதுக்கு அடுத்த நாள் 2வது பட்டியல், அதுக்கு அடுத்தது 3வது பட்டியல், இப்படி வரிசையா நம்முடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து ஒரு சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க 10 நாள் கழித்து தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுகவை காப்படிச்சோமா? யாரையா முதல்ல தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டா? நீங்களே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, காது கேட்கிற மாதிரி. சவுண்ட் பத்தல. அதிமுக தானே முதல்ல தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்க. 2வது 10 நாள் கழிச்சு தானே திமுக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இப்ப யாரை காப்பீடிச்சிருப்பாங்க? நம்ம விட்ட தேர்தல் அறிக்கை பார்த்து தானே திமுக காப்பி அடிச்சது. அங்க ஒண்ணு சரக்கு இல்ல திமுக அறிக்கை, திமுக அறிவிப்புல. ஏன்னா ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதனால அவர்கள் தகுதியுமா தேர்தல் அறிவிப்பு வெளியிட முடியல. காரணம் அதுதான். அதிமுக அப்படி இல்லை. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் கொடுத்தாங்களோ, என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டாங்களோ அத்தனை நிறைவேற்றப்பட்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். யோ, எத்தனை தடவை தான் சொல்றது? தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வா. டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ டெல்லியில பயமாட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. டெல்லி விட்டு தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேங்கிறார். ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்குது, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேச மாட்டேங்கிறார் ஸ்டாலின். அப்புறம் இந்த ஜனநாயக போரில் இன்னைக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு திமுக ஓட்டு போடணுமா? ஓட்டு போட்டதே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக ஓட்டு போட்டதா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வெறுப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் நாள் வரும், எப்போ அந்த பட்டனை அமுத்தி உடையிற அளவுக்கு அமுத்துவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் இன்னொன்றையும் பேசுறார். திமுக தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துடுது. நீச்சல் தெரியாத ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்துட்டா அவர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார்ல, தத்தளிச்சுக்கிட்டு. அது மாதிரி ஆட்சி தெரியாத ஒரு விட்ட ஆட்சி போய் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் படாத பாடுபடுறாங்க. உண்மைதானே? எங்களை பத்தி விமர்சனத்துக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? சிந்தித்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் இருக்கும்போது கட்சியில எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் முதலமைச்சருக்கு கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து ரயிலில் தண்ணி கொண்டு தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக. புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தில், பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாராவது வெளியே போக முடிஞ்சுதா? வீட்டிலே அடைபட்டி கிடந்தோம். அப்ப கூட மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதிமுக அரசாங்கத்துக்கு. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை காத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் எங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் இருந்து மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டா அவர் உயிரிழக்க நேரிடும். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட திறமையாக அரசு செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார்.
இன்னொன்னு சொல்றாரு, பச்சை பொய் பழனிசாமி. ஆனா பொய்யா என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அப்படி தோன்றுறது, நான் என்ன செய்யறது? உண்மை பேசினா அவருக்கு உரைக்குது, பதறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மை பேசிக்கிட்ட பொழுது பதறாரு. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியில் அப்புறம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சியா. ஓ, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அதிமுக அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட அரசு அதிமுக அரசா. அப்படி மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அதிமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். உங்க ஆட்சி மாதிரி 2 ஆண்டு பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பா அப்பாங்கிறைய அப்பா அப்பா என்ற அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது உங்களுக்கு காது கேட்கலையா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு கொடுமை! பிஞ்சு குழந்தை, அதை கூட விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, நம்முடைய மூத்த தாய்மார்களை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு துன்பத்துக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை உண்டா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மக்கள் விலைவாசியில் தான் கடுமையாக பாதிப்பாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு. 1 கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறி போச்சு. இதை பற்றியெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கவலை இல்லை. மக்கள் பாதிக்கின்றாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதுவும் இல்லை. நாட்டு மக்களை பற்றியே கவலைப்பட